Hi friends, welcome to Devas Nalabagam. இன்னைக்கு தேவாஸ் நலபாகத்துல முலாம்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த பழத்துல நிறைய வைட்டமின்களும் நீர்ச்சத்துக்களும் அதிகமாவே இருக்குதுங்க. இந்த சீசன் டைம்ல இத அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டோமா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்ல உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். ஆனா நம்ம இந்த ஜூஸ் செய்யும்போது பண்ற ஒரு சில மிஸ்டேக்னால இந்த பழத்தோட முழு சத்துக்களுமே நமக்கு கிடைக்காம போயிருது. ஆனா இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு பாருங்க. இந்த பழத்தோட முழு சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம இதோட டேஸ்டும் நல்ல ரிச்சா இருக்குங்க. வாங்க இந்த முலாம்பழ ஜூஸை சத்துக்கள் குறையாம நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஜூஸ் பண்றதுக்கு ஒரு முலாம்பழம் எடுத்துர்க்கேங்க. இப்போ இத ரெண்டா கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஜூஸ் பண்றதுக்கு நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ இத ரெண்டா கட் பண்ணிரலாங்க. அவ்வளவுதான் கட் பண்ணியாச்சு. நிறைய பேர் ஜூஸ் பண்ணும்போது இந்த சீடெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. இது நம்ம போனுக்கு ஐக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க. இவ்ளோ நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த சீடை நம்ம தூக்கி போடாத ஜூஸ் சேர்த்து பண்ணும்போது ஜூஸ் இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு கரண்டி இல்ல ஒரு சின்ன கரண்டி இல்லனா ஒரு ஸ்பூன் வச்சிட்டு இப்படி எடுத்தீங்கனாவே அழகா எடுக்க வந்துரும். நீங்க கட் பண்ணி போட்டு எடுத்து தோலை நீக்கிட்டு செய்யறதை விட இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கும். பாருங்க எவ்வளவு க்ளீனா எடுத்தாச்சு. இது மாதிரி இன்னொன்னு எடுத்துறலாம். இந்த போர்ஷனையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி எடுத்து போட்டுறலாங்க எல்லாத்தையுமே. இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுவும் வேஸ்டும் ஆகாது. அல்சர் இருக்கிறவங்க இந்த ஜூஸ் குடிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சீக்கிரமா சரியாயிரும் வயித்து புண்ணெல்லாம். இது எடுத்தமா எடுக்கிறதுக்கும் சீக்கிரமா ஈஸியா எடுக்க வந்துரும். அவ்வளவுதாங்க எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் செய்யறலாம். இப்போ இத எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி மட்டும் அரை கப் ஊற்றி அரைச்சிக்கலாம். சரியா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. இதுல நம்ம சீடு சேர்த்திருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஒரு ஃபில்டர் வச்சு இத நல்லா வடிச்சிரலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டீங்கன்னா அந்த சீடோட அந்த தோல் மட்டும் மேல அப்படியே நின்றும். சூப்பரா ஃபில்டர் ஆயிரும். அவ்வளவுதாங்க. நம்ம சூப்பரான முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.